வணக்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு ஒரு மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரிடம் அந்த பட பேர் வந்து ட்ரிடம். தமிழ் டப்பிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. படத்தோட கதை என்னென்னா, ஒரு விஜய் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு இந்த எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு போலீஸ் ட்ரெயின்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இடுக்கி அப்படின்ற ஊருக்கு வந்துட்டு எஸ்ஐயாக வந்து பொறுப்பேற்றுக்க போகிறாரு. அவர் வந்து வேறு ஊர், பட் அந்த ஊர்லேருந்து இந்த ஸ்டேஷனுக்கு வந்து அவர் போகிறாரு, தனியாக தான் போகிறாரு. இப்போ அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்ட பிறகு பார்க்கும்போது ஒரு 2 சீனியர் போலீஸ் இருக்காங்க, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் தான். 2 லேடிஸ் போலீஸ் இருக்காங்க. அதில் ஒரு லேடிஸ் போலீஸ் வந்துட்டு இவரை சைட் அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் ஒரு 3 ஜென்ட்ஸ் போலீஸ் வந்து இருப்பாங்க. இப்போ இந்த எல்லா போலீஸுக்குமே இவர் தான் வந்து ஹெட்டு மாதிரி இருக்கு வச்சுங்களேன். இவருக்கு மேலேயுமே அந்த ஹெட் இருப்பாங்க. பட் அந்த ஹெட்டு வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வந்து யாருமே பொறுப்பு ஏற்றுக்கலை. ஒரு 6 மாதமாக அந்த ஸ்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரே போட இல்லையா. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டராக இந்த பொறுப்பு எடுத்துக்கோங்க சொல்லிட்டு அவருக்கு மேலே கூடிய ஒரு அதிகாரி வந்து இவருக்கு பொறுப்பு கொடுத்துறாரு. ஓகே, ஜாலியாக வந்து அவருடைய வேலையை வந்து ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருப்பார் வச்சுக்கோங்களேன். இப்போது அவர் ஸ்டேஷனுக்கு பொறுப்பேற்றதுக்கு அப்புறமேட்டு அந்த ஊரை சுற்றி பார்க்குறாங்க, மக்கள் எப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஊரில் கூடிய பொலிட்டீஷியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, பொலிட்டீஷியன்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து இவர் பார்த்துட்டு போகிறாரு. அண்டு பார் ஓனர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து இவர் பார்த்துட்டு காசு கொடுத்துட்டு போகிறாங்க. பட் இது ரெண்டுமே இவர் பிடிக்க மாட்டேது. ஏன்னா இவர் கொஞ்சம் ரொம்ப சின்சியரான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். பட் அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய சீனியரான ஆளுங்க இருப்பாங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் இந்த காசை வாங்கி வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கை காசை போட்டு செலவு பண்ண முடியாது, இந்த காசை வாங்கி தான் சார் நம்ம வந்து செலவு பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாரு. விஜயுமே சரி ஓகேன்னு சொல்லி அமைதியாக இருந்துறாரு. இப்போ 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு கொலை நடந்திருக்கு. என்னென்னா ஒரு விவசாயம் பண்ணுற இடம் தான். அது விவசாயம் பண்ணுற இடம் மாதிரி தெரியாது, ஒரு காடு மாதிரி தான் இருக்கு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒருத்தனுடைய கை மட்டும் துண்டாக இருக்குது. அந்த நியூஸ் வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வருது. இவங்க என்ன பார்க்கும்போது அங்கே ஒருத்தனை வந்து புதைச்சி வச்சுருக்காங்க. புதைச்சி வச்சு 1 வாரம் ஆயிடுச்சு போல். இப்போது அந்த உடம்பை வந்து போஸ்ட்மார்ட்டம் அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி என்ன தெரியுதுன்னா, பின் தலையில் வந்து யாரும் பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அடித்து கொன்று 1 வாரம் ஆகி செத்து போயிருக்காங்க. இது வந்து ஆண் சடலம், 30லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு டாக்டர். ஓகே, இப்போ அந்த ஊரில் வந்து யாரும் மிஸ்ஸிங் கேஸ் இருக்காங்களா, ஊருக்கு போயிருக்காங்களா பாருங்கன்னு சொல்லி அலசுகிறாங்க. அப்போ எதுவுமே கிடைக்க மாட்டேது. 2 நாளைக்கு அப்புறமேட்டு ஒரு சிட் ஃபண்ட்ஸ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையடிக்கப்படுது. அங்கே காசு போட்டவங்க நகை போட்டவங்களாம் வந்துட்டு அந்த திரண்டு நின்றுட்டுருக்காங்க. பட் போலீஸ் போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக எந்த ஒரு தடையுமே இல்லாமல் கொள்ளடிச்சு போயிருக்காங்க. நல்லா தெரிய வருது. அந்த சிட் ஃபண்டில் காசு போட்டவங்க மக்கள் வந்துட்டு போலீஸ் வந்து திட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ 2 வாரம் ஆகுது. 2 வாரம் ஆகியுமே யார் வந்து கொள்ளடிச்சாங்கன்னு தெரிய மாட்டேது. இப்போ 2 வாரத்துக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு டேமில் வந்துட்டு ஒரு ஆணுடைய சடலம் வந்து கிடைக்குது. அழுகி போன நிலைமை கிடைக்குது. அதை வந்து திரும்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது தெரியுது தலையில் வந்து அடிச்சிருக்காங்கன்னு. 30-35 வயசு இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 கொலை நடந்திருக்கு. சிட் ஃபண்ட் கம்பெனி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இது 2க்கு லிங்க் இருக்குமான்ற மாதிரி அந்த ஆங்கிள் தேடி பார்க்குறாங்க. அண்ட் அந்த சிட் ஃபண்ட் கம்பெனிக்கு முன்பாக யாராவது இருப்பாங்களா, கடன் வாங்கிட்டு அதை அடைக்க முடியாமல் அது மூலயமா வாழ்க்கை இழந்தவங்க யாராவது இருப்பாங்களாமே தேடி பார்க்கும்போது 2-3 பேர் கிடைக்கப்படுறாங்க. அவங்க ரோட்டில் தேடி பார்க்கும்போது அவங்க ரோட் வழியாகவும் அது கிடைக்க மாட்டேது. இப்போ இந்த கேஸை முடிச்சே ஆகணும், அந்த கொலை கேஸை முடிச்சாகணும், இந்த சிட் ஃபண்ட் திருட்ட கேஸை முடிச்சாகணும் போது ரொம்ப ப்ரெஷர் வந்து விஜய்க்கு வரப்படுது. இப்போ விஜய் வந்து டென்ஷனாக தேடிக்கிட்டு இருக்காரு, என்ன நடக்க பார்த்துட்ருக்காரு. 3ஆவதாக பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒருத்தனை வந்து சாகடிச்சு அந்த காட்டில் வந்து புதைக்க ட்ரை பண்ணும்போது இவங்களுக்கு நியூஸ் கிடைக்குது. இவங்க அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களும் போட்டு அடித்து போட்டுறாங்க. இப்போது 3 கொலையாகிடுது. அது மட்டும் அந்த சிட் ஃபண்ட் கம்பெனியுமே வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இப்போ விஜய்க்கு வந்து ஒரே ப்ரெஷராக இருக்குது. ஏன்னா இவர் ஸ்டேஷனுக்கு வரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு கொலையும் நடந்த கிடையாது, திருட்டம் நடந்த கிடையாது. இவர் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் ஆனது அப்புறமேட்டு தான் 3 பேர் செத்து போயிருக்காங்க. அந்த சிட் ஃபண்ட் கம்பெனி மாதிரி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. அதனால் இவருக்கு ரொம்ப ப்ரெஷர் ஏற்படுது, ஒரு நெகட்டிவான பேர் ஏற்படுது வச்சுக்கோங்க. அதனால அவங்க கூட வேலை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த சிட் ஃபண்ட் கம்பெனி கொள்ளையடித்தது இந்த 4 பேர் தான் சார். 4 பேர் கொள்ளடிச்சிட்டு ஒருத்தர் நகைக்காகவும் பணத்துக்காக ஆசைப்பட்டுட்டு மீதி 3 பேர் கொண்டுட்டாங்க சார், அப்படி நம்ம கதை எழுதிடலான்னு அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியாவை வந்துட்டு யோசிச்சு பார்க்கும்போது இதையோ தான் இவருக்கு மேலே கூடிய இன்ஸ்பெக்டர் அதை சொல்கிறாரு, இதையே நீங்கள் ரிப்போர்ட்டை எழுதி இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. பட் விஜய்க்கு வந்துட்டு ஒரே கவலையாக இருக்குது. இல்லைடா ஃபஸ்ட்டு கேஸு வருது, நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ப்ரெஷராக இருக்குதுன்ற மாதிரி ரொம்ப அவர் கவலைப்பட்டுகிட்டே இருக்காது. சரி இதையே நம்ம ரிப்போர்ட்டை எழுதி கேஸை க்ளோஸ் பண்ணிடலான்னு அவர் நினைக்கும் போது ஒரு க்ளூ எனக்கு கிடைக்குது. என்னென்னா அந்த சிட் ஃபண்ட்லேருந்து காணப்பட்ட நகை வந்துட்டு ஒரு லேடி வந்துட்டு அந்த ஊரில் கூடிய ஒரு ஆச்சாரிக்கிட்ட போய் அடகு வைக்க போகிறாங்க. அந்த ஆச்சாரி சந்தேகப்பட்டு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போது இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு இந்த 3 கொலை கேஸு அந்த சிட் ஃபண்ட் கம்பெனி கொள்ளையான கேஸுமே லிங்க் பண்ணி அவர் எப்படி அதை சால்வ் பண்ணுறாருன்னு தான் படத்தோடைய கிளைமேக்ஸு. அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் 15 நிமிஷம் தான். அந்த ஒரு ட்விஸ்ட்டாக ரிவீல் ஆகி யார் கொள்ளையடிச்சாங்க வரும்போது பயங்கரமாக ட்விஸ்ட்டாக இருந்தது. அந்த ட்விஸ்ட்டு அந்த ஃபைட் சீன் இதாங்க படம் ஐ பாயிண்ட்டு. பட் படம் கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்க.
இந்த ஐ பாயிண்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நான் இப்போ சொன்ன கதையை நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஐ பாயிண்ட் உங்களுக்கு ஒர்க்கே ஆகும். படத்துடைய ஃபஸ்ட்டு அந்த 1.5 hours கிட்ட பார்த்தீங்கன்னா இதே தான் நான் சொன்ன கதை நடந்துகிட்டே இருக்கும். பொறுமையாக ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். படத்தோடைய கிளைமேக்ஸ் அந்த 15 minutes மட்டும்தான் யார் இதை பண்ணாங்கிற மாதிரி ரிவீல் பண்ணுவாங்க. செம்மையாக இருந்தது. இந்த படத்தில் இருந்து சாங்கு, லவ், ஜோக்கு, என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கதையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. படத்துடைய கிளைமேக்ஸ் ஒர்க் ஆகாமல் போயிருந்தால் இந்த மொத்த படமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப் படமாக இருக்கும். பட் அந்த கிளைமேக்ஸ் ஒர்க் ஆனது மட்டும்தான் இந்த படம் ரொம்ப நல்ல படமாக ஆகியிருக்குது. கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.